சைனத் பில்டர்ஸ், சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட். மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக கூறி டெல்லி தேர்தல் கமிஷன் நோக்கி பேரணி சென்ற லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உள்ளிட்ட இண்டி கூட்டணி எம்பிக்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சுதந்திரமான நியாயமான தேர்தலை வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பேரணி சென்றவர்களை கைது செய்ததற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நம் நாடு முழு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றால் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். அப்படி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும். அதற்கான பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான நியாயமான தேர்தல் என்று கடந்த டிசம்பரில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆணித்தரமாக தெரிவித்திருந்தோம். அதோடு தேர்தல் கமிஷனர்கள் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தோம். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடக்கவுள்ளதாக தகவல் வெளியானதும் அந்த நடைமுறை ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்று தமிழகத்திலிருந்து தாவேகதான் முதலாக குரல் எழுப்பியது. ஏற்கனவே நாம் கூறியது போல் அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படும் விதமாக ஜனநாயகத்தை காக்கும் வகையில் சுதந்திரமான நியாயமான முறையில் தேர்தல் நடப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார்.